கடைசியா பாக்யராஜ் அவரு 20 நிமிஷம் வாக்கிங்ல என்ன சொன்னாருன்னு தெரியுமா? பூர்ணிமா அவங்க கிட்ட இந்த ஒரு வார்த்தையை தான் கடைசியா சொன்னாரா? எத்தனையோ திட்டங்களோடும் எழுத்தாளர் சங்கத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற பல கனவுகளோட இருந்தாரு பாக்யராஜ். அந்த விஷயங்களை பத்தி அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தாராம். அடுத்த 2 நாட்கள்ல திடீர்னு அவர் பிரிஞ்சுட்டாருங்கிற செய்தி ரொம்ப அதிர்ச்சி தான். அடுத்த நிமிடம் யாருக்குமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கறது இறைவன் மறுபடியும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு. நாம தான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சினிமா தயாரிப்பாளர் பேசியிருக்காரு. அவர் கொடுத்த பேட்டியில ஒரே மாசத்துல பாரதிராஜ் அவரும் பாக்யராஜ் அவரும் 2 பேருமே நாம இழந்துட்டோம். அதுல குறிப்பா பாக்யராஜ் அவரோட மறைவை யாராலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அவர் மறைவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட லவ் படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு சீஃப் கெஸ்டா வரும்படி போன்ல நான் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசினேன். இப்ப திரைக்கதை எழுத்தாளர்கள் சங்க தேர்தல் மற்றும் அதில் உள்ள சில பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. அதை முதல்ல தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சங்கத்துல இப்ப இருக்கிற நடைமுறைகளை பிரச்சனைகளை என்கிட்ட தான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசினாரு. அப்பதான் நான் அவர்கிட்ட உங்க அணியோட சார்பா நான் போட்டியிடுறேன், மும்பைல இருக்க ஸ்கிரீன் ரைடர்ஸ் அசோசியேஷன் போன்று எல்லாருமே ஆன்லைன்ல சுறுசுறுப்பா இயங்குற வகையில நம்முடைய எழுத்தாளர்கள் சங்கத்தையும் தொழில்நுட்ப ரீதியா அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லணும்னு சொன்னாரு. நம்முடைய ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன்ல மெயில் அனுப்பிய 5 நிமிஷத்துல தீர்வு கிடைக்குது. அதே போல ஒவ்வொரு முறையும் எல்லாருக்குமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் பேசி அவங்க முடிவு பண்ணிருக்காங்களாம். அதையெல்லாம் கேட்ட பாக்யராஜ் அவரும் உங்க பிளான் எல்லாம் பெருசா இருக்கே, நீங்க நேரம் என் ஆபீஸ்க்கு வாங்க, அங்க இதை பத்தி பேசலாம், நாளைக்கு நான் கோவா போறேன், வந்ததும் தேர்தல் பற்றி விரிவா பேசலாம்னு சொன்னாராம். எத்தனையோ திட்டங்களோடு சங்கத்தை மேம்படுத்தணும்னு பல கனவுகளோடு அவர் இருந்திருக்காரு. அடுத்த 2 நாள்ல அவருக்கு இப்படி நடந்தது எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி தான். அடுத்த நிமிடம் நிரந்தரம் இல்ல அப்படிங்கறத இறைவன் உணர்த்தி இருக்காரு, நிரூபிச்சிருக்காருன்னு அவர் பேசியிருக்காரு. அதாவது பூர்ணிமா பாக்யராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஒண்ணுமே புரியல, நாங்க 2 பேரும் காலையில 20 நிமிஷம் நல்லா தான் வாக்கிங் போயிட்டு வந்தோம், கொஞ்சம் டயர்டா இருக்கிறதா சொன்னாரு, வீட்டுக்கு போலான்னு சொன்னாரு. எப்பவுமே வாக்கிங் போகும்போது தயாராயிட்டா நான் வீட்டுக்கு போறேன், நீ நடந்துட்டு வான்னு சொல்லுவாரு. அது போலவே இந்த முறையும் சொல்றாருன்னு நான் நினைச்சேன். ஆனா பூர்ணிமா அவங்களுக்கு அப்பவே ஏதோ பயம் வந்திருக்கு. இல்ல நானும் உங்க கூடயே வரேன்னு சொல்லியிருக்காங்க. பாக்யராஜ் அவர் கூட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு உட்கார்ந்து அடுத்த நிமிடமே பாக்யராஜ் அவருக்கு சுவாச குறைபாடு ஏற்பட்டிருக்கு. உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கிருந்தவங்க அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். அப்புறம் மறுபடியும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது வழியிலேயே அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சாம். பாரதிராஜா அவர் பல மாதங்களா உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டிருந்தப்ப ஏன் இவ்வளவு வேதனைப்படுறாரு, 85 வயசுல இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. பாக்யராஜ் அவருக்கு திடீர்னு இப்படி ஒரு இறப்பு வந்தப்ப ஏன் இந்த மாதிரி திடீர்னு ஒரு இறப்பு வந்துச்சுன்னு எல்லாருமே ரொம்ப வேதனையோட கருத்துக்களை பகிர்ந்து விட்டாங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க.